ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி நல்லா வெயிலுக்கு வந்து சூப்பரான ஒரு பொடி தாங்க பார்க்குறோம். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோடது ஒரு வேலை முடிஞ்சிங்க. தீவன பயிர் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேலி அழகாக போட்டாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அது இந்த வேலை தான். வேலையை முடிச்சுட்டு வந்து சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயில் அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு பொடி செய்யலாம், நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு பொடி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய சின்ன ஒரு வேலை முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா தட்டு தான் நடணும். தட்டு நட்டுட்டு பிறகு உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் வீடியோவில். இந்த எள்ளு பொடி பார்த்திங்கன்னா எல்லாருமே மறந்துருப்பாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியும் சரி அப்பா அம்மாவும் சரி இது போல் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு வந்து பொடி சேர்த்து அதோடு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போலாம் யாருமே இது போல் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் அதிகமாக இருக்காது. இந்த பொடியை வந்து டைம் ஆயிடுச்சுன்னா வந்து புளி கரைச்சி ஊற்றி அதே வந்து பொடி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. அதாவது எள்ளு குழம்புன்னு சொல்லி சாப்பிடுவாங்க வில்லேஜில் வந்து. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் நான். இது போல் வந்து யாருன்னா சாப்பிட்ருந்தாலும் சரி, இந்த வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இதை எப்படி செய்யணுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறதுனா ஒரு சிலர் வந்து நேம்ப தெரியாது. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நார்மலாக எப்படி அரிசிலாம் அழைப்போம்ல அதே போல் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா 2 டைம் கழுவிட்டு அழைச்சிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு வெயிலில் வந்து காய வச்சுருங்க. அப்படி காய வச்சிட்டிங்கன்னா வண்டு புழு எதுவுமே இதில் வந்து இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் தண்ணியில் அலசி காய வைக்கும்போது நார்மலாக வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா மண் தானே வந்து உற்பத்தி ஆகிரும். எள்ளை பொறுத்த வரைக்கும் மண் வந்து தானாக உற்பத்தி ஆயிரும். புழு பூச்சி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இருக்காது. நான் வந்து அப்படி தான் வந்து அலசி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எப்படி வறுப்பட்டது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா, சப்பையாக இருக்கிற எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வரும். உங்களுக்கு வந்து பொரியும் நல்லா படப்படப்பன்னு. நம்ம கடுகுலாம் போட்டால் எப்படி பொரியுமோ அது போல் வந்து படப்படப்படன்னு நல்லா சவுண்டு வரும். நல்லா சவுண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எள்ளு நல்லா வந்து குண்டு குண்டாக நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. ரொம்ப தீஞ்சித்தாலே நல்லா இருக்காது. எள்ளு வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கழுவிட்டு நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து மண்ணும் இருக்காது, பூசி புழு எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ வந்து இது கூட வந்து மசாலா என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துடலாம். இந்த எள்ளு பொடிக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறவங்களே இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் வந்து வரமல்லி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, காரத்துக்கு தகுந்தாற்போல் வரமிளகாய். நான் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேன். இது எண்ணெய் பொருள், அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் வேணாலும் இதில் சேர்க்கலாம். காரம் அதிகமாக தெரியாது. கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க. கைப்பிடிக்கும் கம்மியாக கொஞ்சம் வேணும்னா எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இவங்களை எல்லாருமே வந்து நம்ம கடாயில் வந்து சேர்த்துட்டு நல்லா இவங்களை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளு பொடியை இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். தோசை, எள்ளு தோசை, நம்ம இட்லி பொடியெல்லாம் சேர்த்து செய்வோம்ல அதே போல் செஞ்சு சாப்பிட்லாம். இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே வந்து சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக வந்து ஒரு 2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இது எள்ளு பொடி வந்து சாப்பிட்டிங்கன்னா எள்ளு குழம்பு கூட சாப்பிட்லாம். பொடி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இதுவே வந்து குழம்பா வச்சு சாப்பிட்லாம். புளி குழம்பா வச்சு சாப்பிட்லாம். அதாவது பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு புளி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இந்த தூள் வந்து சேர்த்துட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து இவங்களை 4 பேர்கிட்ட பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து கலர் மாறி வந்துடுவாங்க. நல்லா கலர் மாறி வந்த பிறகு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் முன்னாடியே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து படப்படன்னு நல்லா வந்து வெடிக்கும். அப்படி வெடித்த பிறகு தான் அதை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நல்லா லாஸ்ட்டாக கூட வந்து அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் வந்து பெருங்காயத்தூள் தான் நான் சேர்க்குறேன். நல்லா வறுபட்டு வந்த பிறகு லாஸ்ட்டாக வந்து சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இவங்களை வந்து நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா இவங்களோட வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும். நல்லா அப்போ தான் வந்து வறுபட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வறுபட்டு வந்த பிறகு இப்போ வந்து ஒரு பிளேட்டை வந்து எடுத்து அப்படியே வந்து மாற்றி வச்சுருங்க. அந்த சூடு வந்து ஆறட்டும்.
இது நல்லா வறுபட்டாச்சு. இப்படி எடுத்து பிளேட்டில் வந்து சேர்த்துருங்க. அது அப்படியே சூடாக இருக்கட்டும். இப்போ வந்து கருவேப்பிலையும் வரமிளகாயும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இவங்களை சேர்த்துட்டு நல்லா வந்து 4 பேர்ட்டு போட்டிங்கன்னா இவங்களும் வந்து நல்லா வறுபட்டு வந்துடுவாங்க. கருவேப்பிலை வந்து நீங்கள் அதிகமாக கூட சேர்க்கலாம். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை பொடி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இவங்க வந்து அந்த மொறு நல்லா வரணும் கருவேப்பிலை. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை வந்து மையாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுபட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடு ஆன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாம் எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எள்ளு பொடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுக்கிறத விட ஆட்டுக்கல்லில் வந்து இடித்து எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ரெண்டுத்துக்குமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போல் வந்து செஞ்சு நீங்கள் ஆட்டுக்கல்லில் வந்து இடித்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா வேலை கொஞ்சம் அதிகம். அதனால் வந்து சரி நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லில் இடித்து எடுத்து வச்சுருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு நல்லா வந்து பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. நல்லா கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து மெயின் பாயிண்ட். இதுதான். இது கூட வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சிட்டு இது போல் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாகவே இருக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் கசிந்து வந்துடும். அப்போ வந்து பொடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கொஞ்சம் நாளைக்கு ஒரு எண்ணெய் சிட்டு மாதிரி அடிக்கும். அதனால் கொஞ்சம் பவுடரை வந்து அரைச்சி பார்த்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து சேர்த்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து மதியத்தில் வந்து சாதத்தோடு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து இது சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டுக்கு ரொம்பவே நல்லது. நான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சாதத்தோடு வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து மதியம் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு வந்து இது போல் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் அதிகமாக போயிட்டு வரவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் சூட்டை வந்து தணிக்கும். இதே போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.